எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லோருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும்னா நிச்சயம் சென்று வழிபட வேண்டிய ஒரு தலம்னா திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க. ஆனால் இந்த 3 ராசிக்காரர்கள் மட்டும் திருப்பதிக்கு போனால் கடனாளி ஆகிடுவீங்க. ஏனோ தெரியுமாங்க? குறிப்பிட்ட ராசி நட்சத்திரக்காரர்கள் சில பரிகார தலங்களுக்கோ கோவிலுக்கோ செல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயத்திற்கு அடிக்கடி செல்லக்கூடாத ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் திருப்பதிக்கு செல்லாமலே உங்கள் வீட்டில் இருந்து பெருமாளை வழிபட்டாலே போதுங்க. நீங்கள் திருப்பதி பெருமாளுடைய தீவிர பக்தராக இருந்தால் கூட வருடத்தில் ஒரு முறை மட்டும் சென்று வழிபட்டு வாங்க. அதுவே போதும். திருப்பதி ஏழுமலையானுடைய கருவறையில் நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பூலோக வைகுண்டன்னு சொல்லுவாங்க. தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபடக்கூடிய ஆலயம்னா திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க. இங்கு வீற்றிருக்கக்கூடிய மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாளும் கலியுக பிரதியஷை தெய்வம்னு சொல்லலாம். ஏழுமலை ஏறி வந்து ஏழுமலையானை ஒரு முறை தரிசித்தாலும் வாழ்க்கையில ஏற்றமான நிலையே ஏற்படுன்னு பக்தர்களின் நீங்க முடியாத நம்பிக்கைங்க. பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அவங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய தெய்வமாக தான் இந்த திருப்பதி பெருமாள் விளங்குறாரு. அவரை தேடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து வழிபட்டு தான் செல்வாங்க. திருப்பதியினுடைய புவியியல் அமைப்பே பார்த்திங்கன்னா ஜோதிடவியலின் தத்துவத்தின்படி குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்கள் மட்டுமே திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க. சில ராசிக்காரர்களோ நட்சத்திரக்காரங்களோ திருப்பதிக்கு அடிக்கடி சென்றால் அவங்க கடனாளி ஆவதோடு பொருளாதார நிலையும் தொடர்ந்து சரிந்து கொண்டே இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்குன்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் திருப்பதி செல்லக்கூடாது, ஏன் செல்லக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். திருமலை திருப்பதி திருத்தல கோவில் பார்த்திங்கன்னா திருமாலினுடைய 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. இருந்தாலும் மற்ற எந்த தெய்வ தேசத்திற்கும் இல்லாத வகையில் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த மலைதாங்க திருமலை. திருமலையும் சரி, திருமலையில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வெங்கடேஷ பெருமாளும் சரிங்க, ரொம்ப அரிதான அபூர்வமான சந்திரகாந்த கல்லால் உருவாக்கியிருக்காங்க. இதனால தான் மலைக்கு செல்வதையும் தெய்வீக சக்தியும் பக்தர்களை ஈர்க்கும் தன்மை இதுக்கு இருக்கு. பூமியிலேயே சந்திரனின் ஆற்றல் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இடம்தாங்க திருப்பதி இருப்பதால இது சந்திர பரிகார தலமாகவும் இருக்கு. திருப்பதி சென்று திரும்பி வந்தாலே பண கஷ்டங்கள் உள்ளிட்ட அனைத்து கஷ்டங்களும் நீங்கிடுன்னு சொல்லுவாங்க. இதுவே பண கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் முதல் வார திங்கட்கிழமை நாளில் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையான தரிசித்து வந்தாலே அந்த ஆண்டு நிறைவடைவதற்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் படிப்படியாக குறைய தொடங்கும். திருப்பதிக்கு சென்றால் ஒரு நாளாவது திருமலையில் தங்கி சுவாமி தரிசனம் மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூமியில் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கக்கூடிய இடமாக இருப்பதால் மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனின் அருள் பெற வேண்டும்னா சந்திரனின் அதிர்வலைகள் பெற வேண்டும் நினைச்சாலும் திருப்பதியில் தங்கி வழிபட்டுவாங்க. மேலும் அதே போல் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி சென்றால் கடனாளி ஆகிடுவாங்க. பொருளாதார நிலையும் முன்பு இருந்ததை விட பார்த்தீங்கன்னா குறைந்து விடுன்னு சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்கள் வருடத்தில் ஒரு முறை மட்டும் திருப்பதிக்கு போங்க. அதுவே தொடர்ந்து சென்று வந்தீங்கன்னா நிச்சயம் வாழ்க்கை சரிவு நிலைவுக்கு செல்லுங்க. இதனால தான் இவங்க திருப்பதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. நம்முடைய சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்மம் தனுசு கும்பம்னே 3 ராசிக்காரங்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு ஜோதிட ரீதியாகவும் பல காரணங்கள் இருக்குங்க. சிம்மம் தனுசு கும்ப ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, இந்த லக்னத்தில் பிறந்தவங்களும் அடிக்கடி திருப்பதிக்கு போகாதீங்க. இது தவிர பூர நட்சத்திரம் துலா லக்னத்தை சார்ந்த நபர்களும் திருப்பதிக்கு போகக்கூடாது. இந்த 3 ராசிக்காரர்களும் பொதுவாகவே
சந்திரனின் பாதிக்கப்படுவதாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடத்துல சூரியன் தந்தையாகவும் சந்திரன் பெண் கிரகமாகவும் இருப்பதால கடக ராசியின் அதிபதியாகவும் சந்திரனோ ரோகிணி அஸ்தமா திருவோண சந்திரனின் நட்சத்திரக்காரர்களாக இருப்பதால நீங்க அடிக்கடி செல்லாதீங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தாலே அவங்களுக்கு நல்ல யோகம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜாதகத்தில் லக்ன வீட்டில் சந்திரன் இருந்தால் அந்த நபர் பார்ப்பதற்கு அழகாகவும் வசீகரமாகவும் கற்பனை திறன் மிக்கவராகவும் உணர்ச்சி திறன் உடையவராகவும் இருப்பாராம். பெரும்பாலான இவங்க கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் கொண்டிருப்பாங்க. அதே சமயம் ஜாதகத்தில் சந்திரன் நிலை பலவீனமாக இருந்தால் அதே சமயத்தில் அந்த நபரின் மனநிலை பலவீனமாக தான் இருக்கும். மறதி ஏற்படும் பிரச்சனைகளால் நெருக்கடியான நிலை ஏற்படுங்க. தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்வாங்க. கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அவங்களால் தங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாதுங்க. சந்திரன் பலவீனமான விபத்து இல்லைனா கடுமையான நோய் கூட ஏற்படலாம். சிம்மம் தனுசு கும்பம்னே சந்திர பலம் நிறைந்த ராசிகளாக நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் திருப்பதிக்கு செல்வதால் சந்திரன் நிலை பாதிக்கப்படும். இதனால தான் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்றால் கடனாளி ஆகி விடுவீங்கன்னு உண்மைதானான்னு ஆன்மீக சான்றோர்கள் கேட்டிங்கன்னா அந்த எந்த சாஸ்திரங்களின் சொல்லப்படலை. ஏன்னா திருப்பதிக்கான பூஜை முறைகளை வகுத்த ராமானுஜர் அப்படி எதையும் சொல்லலைங்க. மாறாக திருக்கோஷ்டியூரில் தன்னுடைய குருவின் சொல்லையும் மீறி முக்தியின் ரகசியமான ஓம் நமோ நாராயண மந்திரத்தை உபதேசித்தவர் அவருங்க. அதே போல திருப்பதி தலத்தையும் மங்கள சாசனம் செய்த ஆழ்வார்களோ இப்படி ஒரு ஜோதிட குறிப்பு எது சொல்லலைன்னா கூட நீங்கள் அடிக்கடி செல்வதை தவிர்த்தாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் திருப்பதி பெருமாளினரில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் சரியாக வீட்டில் இருந்தே கூட திருப்பதி ஏழுமலையானை மனதார வழிபட்டாலே போதும். சனிக்கிழமை நாளாக திருப்பதி ஏழுமலையானுக்கு துளசி மாலை சாட்சி நெய் தீபம் ஏற்றி வணங்கிடுவாங்க. அதே போல் தொடர்ந்து 3 வாரங்கள் பார்த்திங்கன்னா இட்லி பூவால் திருப்பதி பெருமாளை அர்ச்சனை செய்து விரதம் இருந்து திருப்பதி பெருமாளுக்கு உகந்த நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. எல்லோராலுமே எளிதாக திருப்பதி சென்று விட முடியாது. ஏழுமலையான் அழைத்தால் மட்டும்தான். ஏழையாக இருந்தாலும் சரிங்க, பணக்காரர் கோடீஸ்வரராக இருந்தாலும் தரிசனம் கிடைக்கணும் சொல்லுவாங்க. சீனிவாச பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியக்கூடிய பட்டு பீதாம்பரை பல சிறப்புகளை கொண்டிருக்குங்க. திருமலை சென்று வந்தாலே திருப்பம் வருன்னு பக்தரின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மணிக்கணக்கில், ஏன் சில நேரங்களில் நாள் கணக்கில் கூட காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்கிறாங்க. திருமலையின் அடிவாரத்திலிருந்து பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரைக்கும் ஏழுமலையானுடைய அருள் நிறைந்திருக்குங்க. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் தான் அமைந்திருக்குங்க திருப்பதி. இந்த நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருவேங்கட மலையின் மீது ஏழுமலையான் கோயில் கொண்டு இருக்கிறாரு. சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனத்ரி, வருஷபத்ரி, நாராயணத்ரி, வெங்கடாத்ரின்னு 7 மலைகளுக்கு அதிபதியாக பெருமாளுக்கு ஏழுமலையான பக்தர்கள் அழைக்கிறாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்பர் 1 பணக்கார கோவிலில் இதுவும் ஒன்றுங்க. இங்கு ஒரு நாளைக்கு சராசரியாக பார்த்திங்கன்னா 50 முதல் 70,000 பக்தர்கள் சுவாமியை தரிசித்து வராங்க. விசேஷ நாட்களாக இருந்தால் 5 லட்சம் வரை பக்தர்களின் ஏழுமலையானை தரிசிக்கிறாங்க. திருப்பதி மலை மேலே இருக்கக்கூடிய ஏழுமலையானின் திருவுருவச் சிலை எப்போதுமே பார்த்திங்கன்னா 110 டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பத்தில் இருக்குது. ஆனால் திருமலை 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளிர் பிரதேசம்தான். அதிகாலை 4:30 மணிக்கே குளிர்ந்த நீரும் பாலும் திரவியங்களால் அபிஷேகம் செய்து முடிந்த உடனே ஏழுமலையானின் நெற்றியில் வேர்வை உண்டாகுது. இதனை பட்டு பீதாம்பரம் கொண்டு ஒற்றி எடுக்கிறாங்க. மேலும் இங்கு வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிப்பாக இருக்கு. பெருமாளின் அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ, நேபாளத்திலிருந்து கஸ்தூரி, சைனாவிலிருந்து புழுகு போன்ற பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் முதலிய விலை உயர்ந்த பொருட்கள் வரவழைக்கப்படுதுங்க. மேலும் இங்கு பார்த்திங்கன்னா அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய 3வது கண்ணை திறக்கிறார்னு சொல்லப்படுது. ஏழுமலையானின் சாலகிராம தங்க மாலை 12 கிலோ எடை கொண்டதுங்க.
இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் திருப்பதிக்கு சென்றால் கடனாளியாக மாறக்கூடிய 3 ராசிக்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எந்த ராசினர்னே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.